ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் பானு. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். பெரண்டை துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. ஆனால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். இது வந்து வீட்லேயே நம்ம விளை வச்ச பெரண்டை. இப்போ நம்ம கடையில் வாங்கிறதுக்கும் இதுக்குமே பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு, இப்போ நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த அளவு குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஒரு 3 பக்கம் அந்த மாதிரி. அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி சீவி எடுத்துடலாம். ரொம்ப எலசாக இருக்குது, மெலிசாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணலாம். இல்லாட்டி கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கை வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும் நம்மளுக்கு. சில பேருக்கு அந்த சேப்பக்கிழங்கெல்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே வந்து கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு பண்ணிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அப்படி இல்லைன்னா பண்ணதுக்கப்புறமா நம்ம வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதனால் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் வார்ம் வாட்ரு. ஸோ நம்ம கையை கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே இச்சிங்காகவே இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை விட எண்ணெய் தடவிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு நல்லா அந்த கலர் மாறும் பாருங்கள், அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், கடலெண்ணெய் விட்டுக்கலாம். உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எது சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடியது, ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் சாதத்தோடு அப்படின்னு இல்லை, நம்ம டிஃபனோடையும் நம்ம சட்னி மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 4 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் ஒரு 3 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திங்கன்னா போதும். எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு, இல்லாட்டி ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பெரண்டை சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது தான். கொஞ்சமாக பெரண்டை, ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், இதுதான் இதுக்கு தேவையானது. இப்போ இதில் வந்து பெரண்டையை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த வெங்காயத்தில் வந்து ஒரு 75% வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க 25% நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பெரண்டை இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம துவையலுக்கு பண்ண மாதிரி நல்லா வதக்கிட்டு அதை மிக்சியில் ஒரு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம துவையலுக்கு பண்ண மாதிரியே தான், நம்ம லேசாக வதக்கிட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா கொதித்தோடனே இறக்கிட வேண்டியது தான். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு 5 to 7 மினிட்ஸில் குயிக்காக ரெடியாகக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் தான். நம்ம இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
உங்களுக்கு எந்த விதமான முட்டு வலி இல்லை போன் பெயின், போன் ஜாயிண்ட்டு, அந்த எலும்பு தேய்மானம், அப்புறம் அந்த ஜவ்வு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த போன் இஷ்யூஸாக இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின்னு எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு தான் இது மாதிரி ஆகணும், இந்த மாதிரி பெயின் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ரொம்ப சின்ன பசங்களே இப்போ வந்து ரொம்ப போன் இப்போ அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்குது, ரொம்ப கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, ரொம்ப டைஜஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து இது ரொம்ப நல்ல சொல்யூஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.